வணக்கம் விவசாய சொன்னாலே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ பூ பறிக்க ஆள் யாரும் வரல, ஒருத்தர் தான் வந்துருக்காங்க. மீதி எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க எனக்கு. அதுக்கப்புறம் அம்மாவை காலையிலே தோட்டத்துக்கு அனுப்பிவிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா காலையிலே கஞ்சி எடுத்துன்னு தோட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மாடுலாம் பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு கிளம்பி வந்தால் பாதி சாரி மேலே பறிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் பூலாம் பறித்து முடிச்சாங்க. பூ பறித்து முடிக்க 11 மணி மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பறித்து அப்பா கோணியில் அழுந்து போட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் நீ பூ பறிக்க ஒருத்தர் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பூ அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா 10 டப்பா பூ பறிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு டப்பாவுக்கு 20 ரூபா, 10 டப்பாவுக்கு 200 அப்பா காசும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் காலையில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த கூழ் எல்லாருக்கும் ஒரு சொம்பு கொடுத்துட்டு அவங்க வெயிலுக்கு வந்து கூழ் குடிச்சாதான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும், இல்லைன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். அதனால் கூழ் கொஞ்சம் குளிர்ச்சியில் அந்த கூழை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டாங்க. தண்ணி தெளிச்சிட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இருத்துட்டேன் ஃபுல்லாக. பூ தண்ணியோட இருந்தால் பூ நல்லா இருக்காதுன்னா தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு கயிறு எடுத்து நானும் கோணி இறுக்கி கட்டிட்டு அப்புறம் நானும் பூ எடுத்து மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நாளைக்கு ஒரு நல்ல உழைப்போட சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.